டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார், குரானின் படி எலியா யுத்தத்தில் வென்றார், பைபிளின் படி அவர் யுத்தத்தில் தோற்றார், எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும். ஆனால் அதற்காக பைபிள் சரி குரான் தவறென்று ஆகிவிடுமா? பைபிளும் குரானும் மாறுபடலாம். நீங்கள் பைபிள் இறைவனின் வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இரண்டையுமே சமமாக ஆராய்ந்து பார்த்தால் குரான் தான் சரி, பைபிள் தவறு என்ற முடிவுக்கும் வரலாம். பைபிள் சரி, குரான் தான் தவறு என்ற முடிவுக்கும் வரலாம். இரண்டுமே தவறு என்ற முடிவுக்கும் வரலாம். இரண்டுமே சரி என்ற முடிவுக்கும் வரலாம். இரண்டில் எது சரி எது தவறு என்று நாம் கண்டுபிடிக்க நம்பகத்தன்மை வாய்ந்த மூன்றாவது மூலத்தை நாம் பார்க்க வேண்டும். பைபிள் எலியா தோற்றார் என்றும் குரான் எலியா வென்றார் என்றும் சொல்வதனால் குரானை தவறு என்று சொல்வது அறிவுபூர்வமான முடிவல்ல. மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் நான் சுட்டிக்காட்டிய விஞ்ஞான முரண்பாடுகளுக்கு பதில் அளித்தார். நேரமின்மை காரணமாக நான் தொட முடியாத சில விஷயங்களை இப்பொழுது அலசப் போகிறேன். கூடுதலாக அவர் 6-7 விஷயங்களை அவர் பேசும்போது கூறினார். இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக அவற்றுக்கு நான் பதிலளிக்கிறேன். குரானிலிருந்து நான் சுட்டிக்காட்டியதாக அவர் சொன்னார். சகோதரர் ஷபீர் அலி சொன்னவாறு என்னுடைய ஒளிநாடாவை போட்டு காட்டினார். சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிப்பு வெளிச்சமாகும் என்பது குரானின் கருத்தல்ல என்றார். நான் மீண்டும் சொல்கிறேன். குரான் சொல்கிறது, சூரா அல் ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 61, விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கை அமைத்தவன் பெரும் பாக்கியமுடையவனாவான், அதாவது சூரியன். மேலும் சந்திரனின் வெளிச்சமானது இரவல் வெளிச்சம், முனீர். சந்திரனை குறிக்கும் அரபு சொல்லானது கமர். அது எப்போதும் அரபு மொழியில் முனீர் அல்லது நூர் என்றே, அதாவது பிரதிபலிப்பு வெளிச்சம் என்றே வர்ணிக்கப்படுகிறது. அரபு மொழியில் சூரியனை குறிக்க ஷம்ஸ் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. அது ஒஹத் தியா, அதாவது பேரொளி எரிபந்தம், மகத்தான ஒளி என்று வர்ணிக்கப்படுகிறது. இது குறித்து திருக்குரானில் சூரா நூஹ் அத்தியாயம் 71 வசனங்கள் 15-16, மேலும் சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 5 சொல்லப்பட்டுள்ளது. அவர் மேலும் இது பிரதிபிம்ப வெளிச்சம் என்பது சரியானால் அதற்கு திருக்குரானிலிருந்து மேற்கோள் காட்டினார். சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 35-36, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்தான் நூறு சமாவாத்தி வலர்து, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் பேரொளி ஆவான். முழு வசனத்தையும் படிக்க வேண்டும். அது என்ன சொல்கிறது என்று ஆராய வேண்டும். அதில் அல்லாஹ்வே ஒளி நூர் என்று சொல்லப்பட்டுள்ளது. வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாஹ்வே ஒளி என்று சொல்கிறது. ஒரு உவமான உவமேயமாக வருகிறது. ஒரு குழி, அதற்குள்ளே ஒரு விளக்கு, விளக்கென்ற சொல் அதில் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் சொந்த ஒளியையும் வைத்திருக்கிறான், அதையே பிரதிபலிக்கவும் செய்கிறான். ஹாலோஜன் விளக்கை பார்த்திருப்பீர்கள், அரங்கத்திற்குள்ளும் இருக்கின்றன. உள்ளிருக்கும் விளக்கு ஒரு சிராஜை போல, பிரதிபலிக்கும் பொருள் சந்திரனை போல, அது ஒளியை பிரதிபலிக்கிறது. அந்த விளக்கிற்கு, அதாவது அந்த டியூபிற்கு சொந்த வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் ஹாலோஜன் விளக்கின் பிரதிபலிக்கும் பொருள் ஒளியை பிரதிபலிக்கிறது. இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சொந்த வெளிச்சத்தை கொண்டிருக்கிறான். குரானில் சொல்லப்படுவது போல ஒரு குழி, அதில் விளக்கும் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அந்த விளக்கின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம். அல்லாஹ் சொந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறான். குரானில் சொல்லப்பட்டிருப்பதாக டாக்டர் வில்லியம் கேம்பல் சொல்கிறார். குரான் ஒரு நூர், பிரதிபலிக்கும் வெளிச்சம் என்று. உண்மைதான். குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஒளியையும் வழிகாட்டுதலையும் பிரதிபலிக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களை சிராஜ் என்று குறிப்பிடுவதை பற்றி சொன்னார். உண்மைதான். அவர்கள் தந்த ஹதீசுகள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் தான், அவர் சிராஜ் தான். அல்ஹம்துலில்லாஹ். அவரிடம் சொந்த ஞானம் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வழிகாட்டுதலும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே நூர் என்ற வார்த்தையையும் முனீர் என்ற வார்த்தையையும் பிரதிபலிக்கும் வெளிச்சம் என்று பயன்படுத்தினால், இருப்பினும் அல்ஹம்துலில்லாஹ் சந்திரனின் வெளிச்சமானது அதன் சொந்த வெளிச்சம் அல்ல, பிரதிபலிக்கும் வெளிச்சம்தான் என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து விடலாம். மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்கள் தொட்ட சில விஷயங்கள். சூரா அல் காஃபை பற்றி சொன்னார். அத்தியாயம் 18 வசனம் 86, அதாவது துல்கர்னைன் கலங்கலான தண்ணீரில் சூரியன் மறைவதை பார்த்தாராம். கற்பனை செய்து பாருங்கள், கலங்கலான தண்ணீரில் சூரியன் மறைவது விஞ்ஞானபூர்வம் அல்ல. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு சொல் துல்கர்னைனுக்கு அப்படி தோன்றியது என்ற அர்த்தம். டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கும் அரபு மொழி தெரியும். அகராதியில் வைஜதாவின் அர்த்தம் என்னவென்று பார்த்தால் தோற்றம் அளித்தது என்ற அர்த்தம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்கர்னைனுக்கு என்ன தோற்றம் அளித்ததோ அதை விவரிக்கிறான். பள்ளியில் ஒரு மாணவன் 2 5 என்று சொல்கிறான் என்று நான் உங்களிடத்தில் சொன்னால், ஓ என்ன ஜாக்கிர் இப்படி சொல்லிவிட்டார் என்பீர்களா? நான் சொல்லவில்லை. என் பள்ளியில் படிக்கும் மாணவன் ஒருவன் சொல்லிவிட்டான் என்று தான் சொன்னேன். நான் தவறாக சொல்லவில்லை, மாணவன் சொல்லிவிட்டான். இந்த வசனத்தை ஆராய நிறைய வழிமுறைகள் உள்ளன. முதலாவது, இந்த வழி முகமது அசத் அவர்கள் சொன்னது. வஜதா என்றால் தோற்றமளிப்பது, துல்கர்னைனுக்கு தோற்றமளித்தது. இரண்டாவதாக, இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் மக்ரிப். அதை நேரத்தையோ அல்லது இடத்தையோ குறிக்க பயன்படுத்தலாம்.
சூரிய அஸ்தமனம் என்று சொல்லும்போது அதை நேரத்தை குறிக்கவும் சொல்லலாம். 7 மணிக்கு சூரிய அஸ்தமம் ஆனது நேரத்தை குறிக்கிறது. மேற்கில் சூரிய அஸ்தமம் ஆனது என்று சொன்னால் அது இடத்தை குறிக்கிறது என்று அர்த்தம். இங்கு மஹ்ரிப் என்ற வார்த்தை நேரத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே துல்கர்னைன் சூரியன் அஸ்தமம் அடைந்த இடத்தை அடையவில்லை, அவர் அந்த நேரத்தில் சூரிய அஸ்தம நேரத்தில் அங்கு சென்றடைந்தார். பிரச்சனை தீர்ந்தது. மேலும் பல வழிகளில் இதற்கு தீர்வு காணலாம். ஒருவேளை டாக்டர் கேம்பல் இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக யூகிக்கிறீர்கள், அது தோற்றம் அளித்தது அல்ல என்றாலும் அதை தொடர்ந்து ஆராய்வோம். குரான் வசனம் கலங்கலான தண்ணீரில் சூரிய அஸ்தமம் ஆனது என்று சொல்கிறது. நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும், அதாவது சூரிய உதயம் சூரிய அஸ்தமம். சூரியன் உதிக்கிறதா? விஞ்ஞானத்தின் கருத்துப்படி சூரியன் உதிப்பதில்லை, அது அஸ்தமமும் ஆவதில்லை. விஞ்ஞானத்தின்படி சூரிய அஸ்தமம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நமது பூமியின் சுழற்சிதான் சூரிய உதயத்திற்கும் அஸ்தமத்திற்கும் காரணம். இருப்பினும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது, காலை 6 மணிக்கு சூரிய உதயம், மாலை 7 மணிக்கு சூரிய அஸ்தமம். செய்தித்தாள்கள் விஞ்ஞானத்திற்கு முரணானவை. நான் டிசாஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் இது ஒரு டிசாஸ்டர். டிசாஸ்டர் என்றால் நடந்த ஒரு அசம்பாவிதம் என்று அர்த்தம். இலக்கிய ரீதியாக டிசாஸ்டர் என்றால் துர்நட்சத்திரம் என்று அர்த்தம். டிசாஸ்டர் என்று நான் சொல்லும் போது துர்நட்சத்திரத்தை பற்றி அல்ல, அசம்பாவிதத்தை பற்றி தான் நான் சொல்லுகிறேன் என்று எண்ணுவார்கள். டாக்டர் கேம்பலுக்கும் எனக்கும் தெரியும், ஒருவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டால் ஆங்கிலத்தில் லூனட்டிக் என்பார்கள். உண்மைதானே? எனக்கு இது தெரியும், டாக்டர் கேம்பல் அவர்களுக்கும் இது தெரியும். பைத்தியம் பிடித்த மனிதனை லூனட்டிக் என்று அழைக்கிறோம். லூனட்டிக் என்பதற்கு அர்த்தம் என்ன? சந்திரனால் தாக்கப்பட்டார் என்ற அர்த்தம். இப்படித்தான் மொழிகள் வளர்ந்து வந்துள்ளன. இதேபோல் சூரிய உதயம் என்பது வெறும் ஒரு வார்த்தையின் பிரயோகம் மட்டும்தான். ஆகவே அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட, நாம் புரிந்து கொள்ள எளிய ஒரு முறையில் சொல்லியிருக்கிறான். ஆகவே இது வெறும் ஒரு மேற்கோள் தான். உண்மையிலேயே சூரியன் அஸ்தமிப்பதில்லை, அது உதிப்பதும் இல்லை. இந்த விவரங்கள் மூலம் தெளிவாக தெரிந்துவிட்டது. அதாவது குரானின் வசனங்கள் சூரா அல் காஃப் அத்தியாயம் 18 வசனம் 86 நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல, இது மக்கள் பேசும் பேச்சு வழக்கு. அவர் சூரா அல் ஃபுர்கானையும் மேற்கோளாக காட்டினார். அத்தியாயம் 25 வசனங்கள் 45-46. நிழல் விரிகிறது, மேலும் அது நீள்கிறது, அதை அசையாமலாக்கவும் முடியும். சூரியனே அதற்கு வழிகாட்டி. மேலும் அவருடைய புத்தகத்தில் சூரியன் நகர்கிறதா என்று கேட்கிறார். சூரியன் நகர்கிறது என்று இந்த வசனத்தில் எங்கு சொல்லப்பட்டுள்ளது? சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனங்கள் 45-46 சூரியன் நகர்வதாக சொல்லவில்லை. மேலும் அவருடைய புத்தகத்தில் பாலர் பள்ளியிலேயே நாம் படித்தோம் என்று அவர் பேசுகையிலும் அவர் கூறினார், பூமியின் சுழற்சியால் தான் நிழலானது நீள்கிறது, சுருங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் குரான் என்ன சொல்கிறது? சூரியனே அதன் வழிகாட்டி என்கிறது. ஆனால் இன்று பள்ளிக்கு செல்லாத ஒருவனுக்கு கூட சூரிய வெளிச்சத்தால் தான் நிழல் உருவாகிறது என்று தெரியும். பள்ளிக்கு செல்லாத ஒருவனுக்கு கூட சூரிய வெளிச்சத்தால் தான் நிழல் உருவாகிறது என்று தெரியும். குரான் சரியாக சொல்கிறது. சூரியன் நகர்வதால் நிழல் உருவாவதாக சொல்லவே இல்லை. அவர் தன் சொந்த வார்த்தைகளை குரானில் திணிக்கிறார். சூரியனே அதன் வழிகாட்டி, அது நிழலுக்கு வழிகாட்டுகிறது. சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் நிழலும் இல்லை. விளக்குகளால் நிழல் கிடைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கு குறிப்பிட்டிருக்கும் நிழல் அசையும் நிழல், அது நீள்கிறது, சுருங்குகிறது.